வாங்க நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஏவிடி தமிழ் கேமிங். நான் உங்கள் ஏவிடி. இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளையாட போகிறோன்னா போக்கேமான் யூனைட். இது நான் வந்துட்டு ரொம்ப கழிச்சு விளையாடுறேன், அதனால் கொஞ்சம் கொடுங்க. நான் எப்படி விளையாட போகிறேன்னு தெரில. இது நோட்டிஃபிகேஷனுங்க, இதெல்லாம் படிச்சுலாம் வேலைக்காகாது. அதாவது இந்த கேம் எப்படின்னா, யுனைட்னா உங்களுக்கு என்னென்னு தெரிஞ்சிருக்கும், சேர்ந்து விளையாடுறது. அதாவது நம்ம 5 மெம்பர்ஸ் இருப்போம். 5 மெம்பர்ஸ் வந்துட்டு ஒன்று வந்துட்டு நம்ம டீம், இன்னொன்று ஆப்போனன்ட் டீம், அந்த மாதிரி விளையாடுவோம். இது ரொம்ப ஈஸியான கேம் தான். நீங்கள் விளையாடுறத பார்த்தாலும் கண்டுபிடிச்சிடலாம். இதெல்லாம் வேணாப்பா, வந்து நான் ஸ்டார்ட் கொடுக்குறேன், நீங்கள் மட்டும் பாருங்களேன் எப்படி இருக்கும் கேமு. இது சூப்பர் கிராஃபிக்ஸ், 3D கேம் தாங்க. 3D கேம்ஸ் தான். அப்புறம் நம்ம வந்துட்டு பிக்காச்சு அந்த மாதிரி ஒரு போக்கேமான் எடுக்கிறோன்னா, இன்னும் ஆப்போனன்ட் டீம் வந்துட்டு பிக்காச்சு எடுத்துக்கலாம். ஆனால் நம்ம டீமில் இருக்கிறவங்களே பிக்காச்சு அந்த மாதிரிலாம் எடுக்கக்கூடாது, வேறு போக்கேமான் தான் எடுக்கணும். நான் வந்துட்டு இப்போ வந்துட்டு நம்ம கேம் பிளேக்குள்ளே போகலாம்னு நினைக்கிறேன். இதெல்லாம் வேணாம். இப்போ வந்துட்டு இது 3 மார்க்ஸ் இருக்குது. வந்துட்டு ரேமாட் ஸ்டேடியம், இது சூப்பராக இருக்குங்க இந்த ரேமாட் ஸ்டேடியம். அப்புறம் தேயா ஸ்கைலூன்ஸு, இதுவும் நல்லாயிருக்கும். அப்புறம் சோலா சேலஞ்ச். இந்த விஷ்ணு தேஜான்றது என் பேர் கிடையாது, என் பேர் வந்துட்டு வேறு. இது வந்துட்டு என் பேர் கிடையாதுங்க, இது வந்துட்டு கம்ப்யூட்டரைஸ்டாக கொடுத்தது. நான் வந்து லைட்டாக மாடிஃபை பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். இது நான் இந்தியா சர்வரில் போட்டனால தாங்க எனக்கு இந்த பேர் வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம கேம் பிளேக்குள்ளே போகலாம். ரேமாட் ஸ்டேடியம் விளையாடலாம். அப்புறம் செகண்ட் மேட்ச் தேயா ஸ்கை சீரன்ஸில் விளையாடலாம். ஓகே, நீங்கள் பார்த்துட்டு ஏவிடி தமிழ் கேமிங். நான் உங்கள் ஏவிடி. இப்போ நம்ம கேம் பிளேக்குள்ளே போகலாம். இது லோட் ஆகுங்க. 6 செகண்ட்ஸ் வந்துட்டு 1 மினிட்டாக கூட ஆகும். எனக்கு என்ன சீக்கிரம் வந்துட்டு அவ்வளோதாங்க. இந்த மாதிரி 5 மெம்பர்ஸ் இருப்பாங்க, இதுலேயும் 5 மெம்பர்ஸ் இருப்பாங்க. கொஞ்சம் டைமிங் ஓடிடுச்சு, அதெல்லாம் பார்த்துக்கலாம். இப்போ வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு மேட்ச் வந்துட்டு பிக்காச்சு எடுக்க போகிறது இல்லை எல்லாரும் மாதிரியும். நேராக நம்ம போய் கிரெனிஞ்சா எடுப்போம். எனக்கு கிரெனிஞ்சா பிடிக்கும், அதனால தான் கிரெனிஞ்சா எடுத்துருக்கேன் இந்த மேட்ச். எந்த பர்ச்சேஸ் கொஞ்சம் பாட்டமாக வந்து இங்கே ரெக்கமெண்டடாக கொடுத்துருக்காங்க. பேட்டில் ப்ரெப் நான் எது வச்சுருக்கேன்னா இந்த மாதிரி வச்சுக்கோங்க, ஈஸியாக இருக்குங்க. அப்புறம் போர்ஷன், இந்த போர்ஷன் வச்சுக்கோங்க, ஏன்னா இன்ஸ்டண்ட்டாக ஹீலிங் இருக்கும். நான் அட்டாக் எடுத்துருக்கேன். இப்போ நம்ம பாருங்களேன் என்ன கொடுக்க போகிறோன்ட்டு. பார்க்க வந்து ஒரு கொடுத்தா அவனும் பண்ண மாட்டான். எல்லாருமே ஆன்லைன் பிளேயர்ஸ் தான், ஆனால் அதை வந்துட்டு கொடுக்க மாட்டேன் அவனுங்க ரிப்ளை. இல்லை, இந்த சும்மா விளையாண்டுருக்கேன் கேம். கேம் தாங்க விளையாண்டுருக்கேன். சரி, இப்போ வந்துட்டு இந்த டவுன்லோட் ஆச்சுல, அதுக்காங்க வந்துட்டு நான் பதில் வச்சுக்கலாம். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். யாரு வர்றதோட ஃபஸ்ட்டு நம்ம நிற்காதுங்க. இங்கே வந்துட்டு எல்லாருமே ஒர்க்கு தாங்க இருப்பாங்க, நம்மளுக்கு லூட் கிடைக்காது. இங்கே வந்து தண்ணி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும், அது நம்மளுக்கு டிஃப்ரெண்ட்டான ஃபஸ்ட்டு தேட்டுன்ற ஒரு இன்னொரு கிடைக்கும். நம்மளுக்கு வந்துட்டு 2 ரூபா கிடைக்கும். வந்துட்டு யாருமே இங்கே வராமல் இருந்தால் ஓகே. வந்துட்டாங்க, இது போதும். அவங்கள அடிக்க விட்டுலாம் இங்கே பாருங்க பண்ணு குட்டு அவ்வளோதான். நாங்கள் எடுத்துகிட்டு போகலான்னு சப்ஸ்டியூட் வந்துட்டு முக்கியமாக எதுக்கு வேணும், ஸ்பீடாக மூவ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வந்துட்டு உங்களுக்கே தெரியும். நீங்கள் அந்த போக்கேமான் பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லாவே தெரிஞ்சிருக்கணும் இந்த கேம் எப்படி அந்த நியூஸ்லாம் எதுக்கு அட்வான்டேஜ் ஆகிட்டு அந்த மாதிரிலாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரி, இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் தெரிலையே. இங்கே மேலே இருக்கிற அந்த 4th லெவல் அப்படின்னு போட்டு அது ஃபுல்லாக ஆயிடுச்சுன்னா நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் அதாவது எவால்வ் ஆயிடுவோம், அப்படி தான் சொல்லணும். இப்போ நம்ம அதுக்கெல்லாம் போயிட்டு அப்படி சொன்னோன்னா அவ்வளோதான் அவங்க போட்டு வைக்கிறாங்க. அவ்வளோ தாங்க, டபுள் டீம் தாங்க கேட்டு எப்போவுமே.
டபுள் டீம் வச்சு நம்ம ஏதாச்சும் உங்களுக்கு அந்த அட்டாக்ஸ் பற்றியெல்லாம் தெரிய போகணும்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. இப்போ வந்துட்டு எனக்கு ஹெல்த் குறைஞ்சிச்சுன்னா நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அது என்ன கான்செப்ட்டுன்ட்டு. அவ்வளோதாங்க. விடுங்க கற்றுக்க. வந்து நான் டபுள் டீம் கொடுக்க போகிறேன். ஒரு டபுள் டீம் கொடுத்துட்டு எனக்கு பபுள் யூஸ் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக போயிடுவாங்க. வந்துட்டு எனக்கு இதை வச்சு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். வந்துட்டு நான் சாங்க போகிறேன் நினைக்கிறேன். இந்த மாதிரி போர்ஷன் கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக நம்மளுக்கு ஹெல்த் ஏறிடும். அவ்வளோதாங்க அது. வந்துட்டு இந்த போர்ஷன் இருந்தால் தான் கிடைக்கும். அடிச்சுட்டு ஓடிடு. இனிமே உங்கள் சாவகாசம் உங்களுக்கு வேணாம். இப்போ வாங்கடா. இல்லை இப்போ வாங்கலேன். இப்போ வாங்க. அவ்வளோதாங்க. அவ்வளோதாங்க. போட்டுருங்க. நம்ம வந்துட்டு 13 வந்துருச்சு. இது வந்துட்டு டிஸ்கவர் வந்துட்டு யார் அதிகமாக இருக்காங்கன்னா லாஸ்ட்டில் தாங்க காமிக்கும். இல்லைன்னா அது வந்துட்டு நடுவில் வந்துட்டு இது மாதிரிலாம் காமிக்கும். அதெல்லாம் உங்களுக்கு அது உங்களுக்கு நீங்கள் கேமை தானே பார்க்குறீங்க. இப்போ வந்துட்டு நம்ம கிரெனிஞ்சாவும் மாதிரி வச்சு இனிமேலே இந்த யுனைட் மூன்றத்தில் வந்து அட்டாங்க இதில் வந்துட்டு மெகா போடுறாங்க. அவ்வளோதான். இனிமேலாம் யாரும் நம்ம ஜெயிக்க முடியாது. ஈஸியாக அடிக்குவாங்க. இந்த கிரெனிஞ்சா வந்துட்டு ஃபைனல் ஃபார்ம் மட்டும் வந்துட்டீங்கன்னா இந்த தான் நான் அது பவர்ஃபுல் தண்ணியாக கூட வச்சுருவேன். அட்டாக்கிங் ஜியோட்ரான்னு வரும். அதனால நிறைய பேர் வந்துட்டு நம்ம ஹெல்ப்புக்கு வருவாங்க. வந்துட்டு நான் ஒரு கேம் தான் விளையாட போகிறேன். இன்னும் நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா பார்ட் 2 போடலாம். ஏசி வந்து பண்ணுறதுக்குலாம் வருவாங்க. அவ்வளோதான். ஆள் முடிச்சிடணும். அவ்வளோதான். அந்த மாதிரி விளையாண்டாலே ஈஸியாக இருக்கும். இன்னும் வந்துட்டு இந்த செக்மெண்ட் அடிச்சிடலாம். நம்மளுக்கு தான் வந்து அவ்வளோதான். ஏன்னா டபுள் டீம் வந்துட்டு லாஸ்ட்டில் ரொம்ப ஹெல்ப் ஆகும். ஏன்னா அது வந்துட்டு இப்படியே முடிச்சிடுவோம். இதாக இருந்தாலும் ஆனால் வந்துட்டு நம்ம இதை போட்டு விட்டு போனோம்னா ஈஸியாக இருக்கணும். யுனைட் மூவ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா இப்படி தான். யுனைட் மூவ் நான் அது யூஸ் பண்ணல. தெரியாமல் மறந்துட்டேன். யூஸ் பண்ணலச்சா. யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி கீப் ப்ரெஷர் வாங்கி கொடுத்தாங்க. அவ்வளோதாங்க. நான் யுனைட் மூவ் ஏதாச்சும் இறங்கி பண்ணுறேன். சரி கொடுத்துட்டிங்கன்னா அவ்வளோதான். அவ்வளோதான் மேட்ரு. அவ்வளோதாங்க. இது ரொம்ப ஈஸியான கேமு. விளையாட மட்டும் கற்றுக்கிட்டிங்கன்னா போதுங்க. தப்பாக எல்லோரும் முடிச்சுக்கிட்டே போகணும். அப்படின்னு வச்சுக்கலாம். அதாவது இனிமே என்ன பண்ணுறேன். சத்தம் 3 பேர் நான் சத்தம் சேல் முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். அவ்வளோதாங்க. அவ்வளோதாங்க. சேல் முடிஞ்சு நான் தேவையான ஆல்ரெடி கட்டேன். பயந்து தாங்க ஓடி ஆகணும். எல்லாரும் அவங்க கவலையே இல்லை. அவ்வளோதாங்க. யாரா முடிச்சுடு. அவ்வளோதான். ஃபிஃப்டி கிடச்சிச்சு. அவ்வளோதாங்க. நெட் மூலம் தப்பிக்கலாம். வந்துட்டு உங்களோட ஸ்கில்ஸ் பொறுத்து ஒருத்தன் கூட சாகாது. நீங்கள் நல்லா நோட் பண்ண இருக்கும்.
ஏன்னு சொல்லுங்க. அப்புறம் நம்மளுக்கு வந்துட்டு லாஸ்ட்ல நான் உங்களுக்கு சர்ப்ரைஸ் காமிக்கிறேன். அது நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப பிடிக்கும். அதான் இல்லை பரவாயில்ல. ஓகே வேணும். டக்கு டக்குன்னு அது பண்ணி உங்களுக்கு மேஜிக் இருக்கும். இதெல்லாம் பண்ண போகிறது இல்லை. அவ்வளோதான். தேங்கிட்டே இப்போ தேங்கிட்டு கிட்ட எல்லாத்தையும் இவங்களுக்குலாம் வேண்டிட்டு இருக்கீங்களா? ஓட்டு முடிச்சிரு. அவ்வளோதாங்க. இனிமேல் வந்துட்டு நம்ம டீம் பிளேயர் வந்துட்டு லேட் எடுத்தாலே போதும். கண்டுக்கிறீங்களா? வாங்க போய் கேட்குறோம். பயன்படுவா இன்சீரியா ஆனால் அவனுங்களை நீங்களே பார்த்துக்கோங்க. நானும் வரேன்டா. நானும் வரேன்ல. முடிச்சிருக்கேன். ஒரு மேஜிக் கட்டுறவங்களுக்கு வந்துடும். இந்த கேம் பிளேல ஹாஸ்டல் வந்து சரண்டர் ஆகிட்டாங்க. அந்த டெக்ஸ்ட்டை படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ வந்துட்டு இந்த மேட்ச் வந்துட்டு அவ்வளோதாங்க. நம்ம வந்துட்டு முடிச்சுக்கலாம். அடுத்து இன்னும் கொஞ்சம் நீங்கள் நிறைய சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா இன்னொரு வீடியோ போடலாம். அதான் ஃபஸ்ட்டு வந்துட்டு அது வரைக்கும் பாய் ஃப்ரம் ஏவிடி. பாய் 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 பாய். மறக்காமல் லைக் ஷேரு சப்ஸ்கிரைபு முக்கியமாக எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்ருங்க. அடுத்த என்ன கேம் போடலான்னு கமெண்ட் பண்ணிடுங்க. நான் உங்களுக்காக நிறைய கண்டென்ட் க்ரியேட் பண்ணி போட்டுக்கிட்டே இருக்கேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் ஏவிடி. பாய் 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 பாய்.